வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசு முறை பயணம். இன்று புரூனே நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. சிகாகோ சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும். வானதி ஸ்ரீனிவாசன் அறிக்கை. ஹரியானாவில் சரக்கு வாகனம் மீது லாரி மோதி கோர விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இன்று புரூனே நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்தியா புரூனே இடையே நட்புறவு 40ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த நிலையில் இரு நாட்டு இடையேயான உறவை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இன்று புரூனே புறப்பட்டு சென்றார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் பிரதமர் மோடி புரூனே புறப்பட்டு சென்றார். புரூனே செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு சுல்தான் ஹசனல் போல்கை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், விண்வெளித்துறை, பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்துகின்றனர். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி சிங்கப்பூர் செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிகாகோ சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோ சிப்ஸ் டெக்னாலஜி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் 900 கோடி முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் 4100 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ மாகாணத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றடைந்தார். சிகாகோ சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு புலம்பெயர் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடனம், சிலம்பம் என பாரம்பரிய முறைப்படி முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிகாகோவில் முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாட உள்ளார். பாராலிம்பிக் போட்டி பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை நித்யஸ்ரீ வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த வாழ்த்து பதிவில் பாராலிம்பிக் 2024 பெண்கள் ஒற்றையர் பேட்மிண்டன் SH6 போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும், இந்த சாதனை மகத்தான திறமை, ஆர்வம் மற்றும் கடின உழைப்பை வெளிப்படுத்துகின்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பாரா தடகள வீரர்களின் வரலாற்று சாதனைகளால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், மேலும் அவர்கள் எதிர்கால போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் இருந்து பக்தர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹரியானா மாநிலம் ஜிந்த் மாவட்டத்தில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். குருஷேத்ரா மாவட்டத்தில் இருந்து ராஜஸ்தானின் கோகமேடியில் உள்ள கோவிலுக்கு சென்ற போது ஹிசார் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பித்தாரானா கிராமத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்தில் 2 பெண்கள் மற்றும் ஒரு இளம்பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விரைவில் கிடைக்கும் என்று எட்டயபுரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மஹாலில் வடக்கு மாவட்ட கோவில்பட்டி கிழக்கு ஒன்றியம் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், வளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விரைவில் கிடைக்கும் என்று கூறினார். இதில் ஒன்றிய செயலாளர் நவநீத கண்ணன், எட்டயபுரம் பேரூராட்சி தலைவர் ராமலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டணி ஆட்சி அமைச்சருக்கு நம்முடைய கட்சி இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருக்கிறோம். நம்ம ஆகவே நம்முடைய ஒரு கட்சி பெரிய கட்சி எதை வச்சு முடிவு செய்யறாங்கன்னா வாக்கு வாங்கத்தை வச்சு.
அதே அளவு நம்ம பொதுமக்களோட வாக்குகள் பெறும்போது நம்முடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பா பெரிய கட்சிப்பா அசைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி தந்தவர்கள், அதற்கு திட்டமிட்டு ஈகம் அமைத்தவர் தலைவர். ஆனா உருவாக்கி தந்தவர்கள் நீங்க ஒவ்வொருவரும் என்பதை நாங்கள் நெஞ்சார வாழ்த்து விரும்புகிறோம். அதை தலைவர் இன்னைக்கு அதே நோக்கில இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என்ன லக்கு சொல்லியிருக்காரு, நமக்காக என்ன வியூகம் அமைச்சிருக்கிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் திமுக கூட்டணி கைப்பற்றும் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப அவருடைய அறைகூவல், அவருடைய இலக்கு. அதை நோக்கி நாம் எல்லாம் பயனெடுத்துறோம். இப்பவும் நிறைய பேருக்கு சந்தேகம் தான், அது எப்படி ஒரு காலம் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிச்சதுல இருக்கா இல்லையா? நீலகிரியில் உள்ள குதிரை பந்தய மைதானத்தின் பசுமை பூங்காவில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திடீரென அரசு கையகப்படுத்திய குதிரை பந்தய மைதானத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது தற்பொழுது தோட்டக்கலை துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் அமைக்கப்பட்டு வரும் பசுமை பூங்காவில் மரத்தை நட்டு இடத்தை பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், பல கோடி ரூபாய் மதிப்புமிக்க 53 ஏக்கர் குதிரை பந்தய மைதானம் சாக்கடை போடும் இடமாக இருக்கக்கூடாது என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்றும், இந்த இடத்தை மிக சிறந்த பூங்காவாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். விருதாச்சலம் அருகே பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள பாசிக்குளம் கிராமத்தில் இருந்து சென்னைக்கு செல்வதற்காக பேருந்து இயக்க கோரி அப்பகுதி கிராம மக்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசனிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் அமைந்த புதிய வழித்தட பேருந்தை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் TV புதூர் ஊராட்சியில் 28,10,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து TV புத்தூர் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் 17,50,000 ரூபாயில் உருவான புதிய குடிநீர் மேல் நீக்க தொட்டியை திறந்து வைத்தார். இதில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா, வருவாய் கோட்ட ஆட்சியர் சையத் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியாய ஒளி திட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நியாய ஒளி என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். முதலமைச்சர் இல்லாத நேரத்தில் கட்சி அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டி தாங்க முடியவில்லை என முன்னாள் அதிமுக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் நன்றாக ஓய்வெடுத்து விட்டு வரட்டும் எனவும், ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களின் அட்ராசிட்டி தாங்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். அவர் ஒரு பெருமூச்சு விட்டதை பார்த்தேன். எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க. தமிழ்நாடு இந்தியால இருந்து ஒருத்தர் கூட ஜெயிக்கல. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க. அதுல போய் ஒரு பெருமையா அதை பரிசு கொடுக்கிறது. இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர காலத்துல இருந்த ஒரு அடிமை உணர்வு தான் நான் நினைக்கிறேன். இது தேவையில்லாத ஒரு விஷயம். இது தனியாரே முழுமையா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அரசு பணத்தை போய் போடணும் அவசியம் கிடையாது. இதனால முதலீடுகள் வந்துடும் சொல்றது ஒரு அர்த்தமற்ற பேச்சு நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் சொல்றது சரியான பேச்சு. இதனுடைய எது முதன்மை என்பதை இந்த அரசாங்கம் முடிவு பண்ணிக்கணும். மக்களுக்கு சோறு போடுறது முதன்மையா, இல்ல ஒரு ஒரு சாதாரண, இப்ப நான் முன்னாள் கூட ஒண்ணு சொன்னேன், கொரோனா வந்தப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆயுர்வேதா சித்தா பேஸ்டு ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் உருவாக்குனார் எடப்பாடியார். அதனால இங்க இருக்கிற ஆயுர்வேதமும் இங்க இருக்கிற சித்தமும் உலகெங்கும் போச்சு. உலகெங்கும் போய் அவ்வளவு அழகா அமெரிக்காக்காரன் கபசுர குடிநீரும் நிலவு குடிநீரும் குடிக்கிற ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா அது இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ண வச்சோம். நம்ம யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் அது பப்ளிஷ் பண்ண வச்சோம். ஆனா இன்னைக்கு அது எந்த இடத்துல இருக்கு? அந்த சித்தா யூனிவர்சிட்டி எந்த இடத்துல இருக்கு? எல்லாமே எந்த இடத்துல இருக்கு? ஏன்னா அந்த அரசாங்கத்துடைய பிரையாரிட்டி மாறிடுச்சு. அந்த ஒரு எது முதன்மை என்பதை இந்த அரசாங்கம் முடிவு பண்ணணும்ன்றத சொல்லிக்கலாம்.
புதுச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி பங்கேற்று புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரியில் முத்தையால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் மாநில இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி செயலாளர் பழனிசாமி, இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பாலவீடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா மாவட்ட கல்வித்துறை சார்பில் நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டு 170 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மிதிவண்டிகள் வழங்கியதை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவிகள் வட்டமிட்டு கும்மி அடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக கடவூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கை ஒருவர் தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் கல்லூரி சாலை பகுதியை சேர்ந்த திருநங்கை ஸ்ரேயா என்பவர் அப்பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி கொண்டு தனது தாயாருடன் அதே வீட்டில் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த வாரம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் திருநங்கைக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் திருநங்கை ஸ்ரேயாவை தாக்கியதோடு அவர் நடத்தி வந்த கடையை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருநங்கை அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அப்பகுதி பொதுமக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இச்சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டிக்கடை வச்சு கொடுத்துருக்கேன் சார். சிசுலியா போய் வந்துருச்சு சார். ஒரு 1000 ஜனம் இருக்காங்க சார். என் பிள்ளை மட்டும் போல வந்து வாசல் நின்று சார். நான் பெத்தவ ஒதுக்க முடியுமா சார்? நான் என் வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கிட்டேன் சார். எனக்கு 5 மக்கள் சார். 5 மக்கள்ல இது ஒண்ணு கடைசி இப்படி ஆயிடுச்சு. மருமேங்க பிள்ளைய எல்லாம் வருவாங்க போவாங்க. அங்க எந்த வசூலுக்கு பிள்ளை எங்கேயும் போவாங்க சார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் செய்முறையை செஞ்சுட்டு அப்படியே வந்துருங்க சார். நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்க வீட்டுல இந்த 3 மாசம் கலகம் பண்ணி அடிதடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார். அடிதடி பண்ணிக்கிட்டே இருக்கவும் சார் நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேமரா 2 கேமரா வச்சு விடு சார். கேமரா வச்சு விடு சார். போன செவ்வாய்க்கிழமை அடிச்சு கல்லுல வச்சுட்டு எரிஞ்சு கண்ணாடியெல்லாம் பெட்டிக்கடைய கண்ணாடியெல்லாம் நொறுக்கி என் பிள்ளைய இழுத்து போட்டு 5 ஆம்பளைய சார் 5 பொம்பளைய சார் இரும்பு கம்பியை வச்சு அடிச்சு அந்த முதுவெல்லாம் பாருங்க எப்படி வீங்கி போய் கரையேறின்னு கிடக்குன்னு. அப்ப அங்க கொண்டு போய் மறுநாள் கொடுத்தோம் சார். புதைக்கிழமை நாத்துல கொண்டு போய் அவங்க வந்து எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போனாங்க சார். எடுத்துட்டு போயிட்டு 10 நாள் அவங்க வாட்டுக்கு போட்டாங்க சார். என்னன்னே கண்டுக்கல சார். நான் பெத்தவ பிள்ளை இழக்க முடியுமா சார்? என் பிள்ளைலாம் எனக்கு உசுருனாங்க சார். ஓமலூரில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் காய்கறி லோடு இறக்கிக் கொண்டிருந்த தைலப்பன் மற்றும் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக வேலை செய்யும் மகாலிங்கம் என்பவரின் செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் பறித்து சென்றனர். இந்த நிலையில் இருவரும் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது காமலாபுரம் பகுதியில் வாலிபர் ஒருவர் மிக குறைந்த விலைக்கு செல்போன்களை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அந்த வாலிபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் ஓமலூர் அருகே உள்ள சஞ்சய் என்பதும் இவருடன் அன்பழகன், சுரேஷ் சூர்யா, கோகுலகிருஷ்ணன் மற்றும் 18 வயது சிறுவன் ஆகிய 5 பேரும் கும்பலாக செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சிவகங்கை அருகே இளைஞரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரவீன் என்பவர் மானாமதுரையில் இருந்து நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் கீழப்பசலை கிராமத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவர்களை வழிமறித்த மர்ம நபர்கள் தாக்க முயற்சித்துள்ளனர். அப்போது நண்பர்கள் 3 பேரும் தப்பிச் செல்லவே பிரவீன் மட்டும் மர்ம நபர்களிடம் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் தீயனூர் கண்மாய்க்குள் பிரவீன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதையடுத்து கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி கீழப்பசலை கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தர்மபுரி வந்தார்.
அப்போது மாவட்ட எல்லையில் உள்ள காரிமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதி மற்றும் தர்மபுரி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். விடுதிகளில் உள்ள நூலகத்தில் ஆய்வு செய்து மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க தேவையான புத்தகங்கள் இருக்கின்றனவா என கேட்டறிந்தார். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி உட்பட பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்தார். சென்னை வடபழனியில் தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள் நடிகர் சங்கம் சார்பில் ஸ்டண்ட் கலைஞர்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய திருச்சி சிவா, கலைஞர்தான் முதலாக திருநங்கை என்ற பெயரை கொண்டு வந்தார் எனவும் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். அது தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் 22 வாரியங்களை கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் இன்றைய முதல்வரும் நிறைய கொண்டு வந்ததன் மூலமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரைப்பட கலைஞர்கள் அதில் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற வேண்டி இருக்கிறது. அவருடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன. இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குநர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். பின்னர் இவர்கள் என்னை சந்தித்து நன்றி தெரிவித்த போது தங்களுடைய தேவைகளை சொன்னார்கள். அதை புரிந்து கொண்டவுடன் இவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை, குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கூட செய்ய மறுக்கிறார்கள். காரணம், இவர்கள் ஈடுபடுகிற இந்த தொழில் என்பது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய, நீங்கள் தெரிந்தே செய்கிற காரியத்திற்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்று கேட்பதாக சொல்கிறார். கடலூர் மாநகர திமுக சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் மாநகர செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதல் உத்வேகத்தோடு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து மாநகராட்சி மேயர் சுந்தரி பேசினார். இதில் திமுக நிர்வாகிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவெற்றியூர் மேற்கு மாட வீதியில் காங்கிரஸ் பிரமுகர் பிறந்தநாளை ஒட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஏழை எளியவர்கள் சுமார் 200 பேருக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை பொறியாளர் அணி மாநில தலைவர் மனோஜ்குமார் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அறியும் உரிமை சட்ட மாநில பொதுச் செயலாளர் தயாநிதி ஆகியோர் இணைந்து வழங்கினர். இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதுவை தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். அப்போது தடுப்புகளை வைத்து போலீசார் அவர்களை தடுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்தனர். சேலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பினை கண்டித்து ஐக்கிய தொழிலாளர்கள் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பேரணியை கொல்லம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் பிரேமச்சந்திரன் பங்கேற்று துவக்கி வைத்தார். செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியானது மாநகராட்சி வழியாக கோட்டை மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனியார் மயமாகும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த கடம்பேரி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களது நிலம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என பிழையாக காட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்யவும் பாகப்பிரிவினை செய்யவும் முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் ஒன்று திரண்டு கோரிக்கை மனுவை வைத்தனர். கேரள மாநிலத்தில் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு உள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஹேமா கமிஷன் அமைக்கப்பட்டது. இதன் அறிக்கை 2019ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் இந்த அறிக்கை இணையதளத்தில் கசிந்து மாநிலம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதை கண்டிக்கும் விதமாக கேரள எதிர்க்கட்சி தலைவர் சதீஷன் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நடிகர்களுக்கு ஆதரவாக கேரள முதலமைச்சர் செயல்படுகிறார் என்றும், ஹேமா கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் பல்வேறு பக்கங்கள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் ஒப்புதலுடன் அகற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தலைமையில் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தங்களது வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி துணை வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக வந்த 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து மாரி, நாகராஜ், சிவா ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 30 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆப்பாண்டலம் மகாநாட்டு மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டத்தில் அம்மனுக்கு பால், தயிர் மற்றும் பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். சென்னை சைதாப்பேட்டை சிஐடி நகரில் உள்ள தனியார் ஸ்டுடியோவில் நடிகை ராதிகா சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கமிட்டின்னா என்ன, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க. அவங்கவுங்க அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் 2வது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நான் ஏன் இதை பத்தி பேசுனேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 6,670 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,216 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 90 ரூபாய் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 90,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 95 புள்ளிகள் குறைந்து 82,464 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 18 புள்ளிகள் குறைந்து 25,259 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசு முறை பயணம். இன்று புரூனே நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. சிகாகோ சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும். வானதி ஸ்ரீனிவாசன் அறிக்கை. ஹரியானாவில் சரக்கு வாகனம் மீது லாரி மோதி கோர விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.